Dear students, exercise 2.7 question number 3 அழகாக எழுதிக்கங்க. ஓகே, கொஸ்டினை எழுதிக்கங்க. தேர்ட் கொஸ்டின்ஸை எழுதிட்டு ஒன்றில் வெரி சிம்பிள் ஆன்சரே நம்ம கையில் இருக்குது. அந்த இஃப்னது கிவன் தான், அந்த கிவன் இருக்கு இல்லையா, இப்போ நீ ப்ரூஃப் ஒன்றுன்னு போட்டுட்டு அந்த கிவன் இருக்கு இல்லையா, அதுக்கு மாடுலஸ் போட்டால் போதும். மாடுலஸ் x1 ப்ளஸ் i1, இதுக்கும் மாடுலஸ், எல்லாத்துக்கும் மாடுலஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டாச்சா? எல்லாருக்கும் மாடுலஸ் போட்டாச்சு. இந்த ஃபார்முலா மட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆர்குமெண்ட்டோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருந்தால் அதோட ஃபார்முலா பாருங்கள், tan இன்வர்ஸ் இமேஜினரி பை ரியல். ஆர்குமெண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கு இல்லையா, tan இன்வர்ஸ் இமேஜினரி பை ரியல். அது எடுத்து எழுதிக்கணும். இப்போ அந்த கிவன் இஃப்னா கிவன் இருக்குது, அதில் எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? மாடுலஸ் போட்டாச்சு. மாடுலஸ்னால் நமக்கு தெரியும் இல்லையா, ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 square. அதே மாதிரி root of x2 square plus y2 square, like that. root of x3 square plus y3 square dot dot இதுவும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. root of xn square plus yn square, I போடக்கூடாது. root of இங்கேயும் அதே தான், a square plus b square போட்டாச்சு. இந்த ரூட் அழிக்கிறதுக்கு ஒரே வழி ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ரூட்லாம் போயிடும் பாருங்கள். மீதி எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. உன்னோட ஆன்சரே வந்துச்சு பாருங்கப்பா, எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? ரைட். இப்போ ரெண்டாவது ப்ரூஃப் வேணும்னா அதே கிவன், அந்த கிவன் இருக்குல்ல, அந்த கிவனுக்கு ஆர்குமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஆர்குமெண்ட்டோட ஃபார்மில் நான் சொன்னேன்னா tan இன்வர்ஸ் இமேஜினரி பை ரியல். இந்த tan இன்வர்ஸ் இருக்கிறதால தான் அந்த ப்ரூஃபில் tan இன்வர்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த ஆர்குமெண்ட்டுன்றது ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த பக்கமும் ஆர்குமெண்ட், அந்த பக்கமும் ஆர்குமெண்ட். ஓகேவா? உன்னோட கொஸ்டினில் இஃப்னு கிவன் இருக்கா, அதில் ஆர்குமெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆர்குமெண்ட்னா என்னப்பா, இந்த ஆர்குமெண்ட் உள்ள போதில்ல, மல்டிப்ளைலாம் ப்ளஸ் ஆகிடுப்பா. லாக் மாதிரி, லாக் எம் இன்ட்டு என் அப்படி சொல்லுவோம்ல, லாகில் இன்ட்டுலாம் இருந்தால் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஆர்குமெண்ட்லேயும் மல்டிப்ளை இருந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஆர்குமெண்ட் இதை எழுதிக்கங்க, ப்ளஸ் ஆர்குமெண்ட் இந்த ப்ராக்கெட் எழுதுங்க, ப்ளஸ் ஆர்குமெண்ட் இது எழுதணும் அவசியம் இல்லை, டாட் 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 இது போட்டுக்குங்க. ஆர்குமெண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஏ ப்ளஸ் ஐபி. அப்போ கிவன்ற கொஸ்டினில் இங்கேயும் ஆர்குமெண்ட் அங்கேயும் ஆர்குமெண்ட் போட்டால் இந்த ஸ்டெப் வந்துச்சு, மல்டிப்ளைலாம் ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மேலே எழுதுனால அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணி பாருங்கள். ஆர்குமெண்ட் எடுத்துட்டா tan இன்வர்ஸ் இமேஜினரி பை ரியல். இங்கேயும் பாருங்கள் ப்ளஸ் tan இன்வர்ஸ் இமேஜினரினா யார்? y2 பை x2 ப்ளஸ் டாட் 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 tan இன்வர்ஸ் yn பை xn ஈக்குவல் டு இங்கேயும் அதுப்போ tan இன்வர்ஸ் பிபை. எல்லாமே tan இன்வர்ஸ் இருக்குல்ல, 11th புக்கில் நம்ம tan இன்வர்ஸ் டெஃபினேஷன் படிச்சிருப்போம் ட்ரிக்னோமெட்ரியில். ஓகே, அந்த tan இன்வர்ஸ் வந்தால் கூட ஆன்சர் கிட்ட 2k பை போடணும். 2k பை, k பிலாங்ஸ் டு zன்னு எழுதி விட்டுருங்க. இது முடிஞ்சிச்சா? இதான் ஃபைனல் ஆன்சர். இது என்ன பண்ணுவாங்கன்னா சில காலேஜஸில் இந்த மாதிரி இங்கேயும் tan எல்லாமே tan இன்வர்ஸில் உன் ப்ரூஃபில் இருக்குது பாருங்கள். இதை எடுத்து அப்படியே எழுதிக்க, உன் ப்ரூஃப் எடுத்து எழுதிக்கங்க. எடுத்து எழுதியாச்சு. இது என்ன அர்த்தம், ஏன் இது எழுதுறாங்கன்னா சிக்மா r ஈக்குவல் டு 1 to n. இப்போ நீங்கள் 6 இடத்துல 1ன்னு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும், 6 இடத்துல 2ன்னு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வரும், 3ன்னு போட்டால் 4 5 6 எல்லாம் போட்டால் n வரைக்கும் போட்டால் இது வந்துடும் தானே. அதனால தான் இந்த tan இன்வர்ஸ்லேயே ஃபுல்லாக பண்ணால் இந்த மாதிரி சிக்மாவில் கனெக்ட் பண்ணுவாங்க. அது இப்போ நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? அப்போ tan இன்வர்ஸ் y பை ஆர் எக்ஸ் பை ஆர், ஆரோட வேல்யூ என்ன? 1லேருந்து n ஈக்குவல் டு பேலன்ஸ் அப்படி எழுதிக்கப்போ tan இன்வர்ஸ் b பை a ப்ளஸ் 2k பை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கவனமாக பாருங்கள். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10 years கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோர் தென் ஒரு 6-7 டைம்ஸ் இந்த சம் வந்திருக்கு. ஆர்குமெண்ட் சொல்லிட்டு இதே மாடலில் எக்ஸாம்பிள் சம்மும் இருக்குது, 2.27. ஓகே, முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட வீடியோவும் நான் அனுப்புகிறேன். கொஸ்டின்ஸை எழுதிக்கங்க. ஜெட்டுன்னு கொடுத்தாச்சு. ஆர்குமெண்ட் டிவைடு, ஆர்குமெண்ட் சொன்னாலே லாக் ஃபார்ம்லாம் சொல்லியிருக்கேன்ல, லாக் எம் பை என், லாக் எம் மைனஸ் லாக் என். அதனால தான் இந்த இது ப்ரூவ் தட் இந்த ஆன்சர் வந்துடும். அப்போ ஆர்குமெண்ட்டில் இந்த டிவைட் இருந்தாலே அது மைனஸாக ஆகிடுது பாருங்கள். ஆர்குமெண்ட் z மைனஸ் ஐ மைனஸ் ஆர்குமெண்ட் z ப்ளஸ் 2. ஓகே, இங்கே 2. ஓகே, நான் ஐன்னு எழுதிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஆர்குமெண்ட் z மைனஸ் ஐ மைனஸ் ஆர்குமெண்ட் z ப்ளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4. ஆர்குமெண்ட் போட்டுருங்க. zன்னா என்ன? x plus iy minus I, argument z ஓட வேல்யூ
ப்ளஸ் டூ. நான் தான் ஆர்குமெண்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கேன். ஆர்குமெண்ட்டோட ஃபார்மில் என்ன? tan இன்வர்ஸ் இமேஜினரி பை ரியல். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஆர்குமெண்ட் எடுத்த ஃபார்மில் என்ன வந்து tan இன்வர்ஸ். இமேஜினரினா யார்? ஐ கூட இருக்கு பாருங்கள். y மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் tan இன்வர்ஸ், இங்கேயும் இமேஜினரி, y பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்ன? பை பை 4. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதோட நான் கண்டினியூட்டி ஓகே நல்லா புரியுதா? இதுக்கப்புறம் இந்த tan இன்வர்ஸ் ஃபார்மில் நம்ம படிச்சிருப்போம் 11th. tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் பி ஃபார்மில் பாருங்கள். ஜஸ்ட் tan இன்வர்ஸ் காமனாக வெளில எடுத்துருங்க. ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. அப்புறம் ஒன்றும் இல்லை, ஃபார்முலாவில் ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இந்த tan இன்வர்ஸை வெளியில் எடுத்துருங்க. இதுதான் ஏ, இது பி, அப்படியே எழுதிடுங்க. ஏ மைனஸ் பி சொல்லி டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். ஈக்குவல் டு பை பை 4. இந்த tan இன்வர்ஸ் இங்கே வந்தால் tan பை பை 4. tan பை பை 4னா 45 டிகிரி எவ்வளோமா? 1. அதுதான் இங்கே 1 போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் எல்சிஎம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே போயிடும், இந்த எக்ஸ் இங்கே போயிடும், எல்சிஎம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸும் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குல்ல, இங்கே போயிடும். ஓகே, கிராஸ் பண்ணல ப்ளஸ் இது ரெண்டும் அப்படியே எழுதியாச்சு. அதுக்கு பிறகு இதுவும் கட் பண்ணிடலாம். நீங்கள் இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. xy ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் xy கீழே மல்டிப்ளை பண்ணிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இது என்ன ஆகிடுமா? கட் ஆகிடும். பேலன்ஸ் அப்படியே எழுதிக்குங்க. 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இது அப்படியே இங்கே க்ராஸ் ஆகிடும். க்ராஸ் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் ஆர்டர் எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். இந்த ப்ளஸ் 2y இங்கே வந்து என்ன ஆகிடும்? மைனஸ் 2y. இந்த மைனஸ் எக்ஸும் இங்கே வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இங்கே வந்து ப்ளஸ் 2. இது எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் இந்த ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறம் ஆர்டரும் ப்ரூவ் தட் எடுத்து எழுதிங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டோட்டலாக எத்தனை எக்ஸ் இருக்குது பாருப்பா? 3x. ஒய் டோட்டலாக எவ்வளோ இருக்குது பாருங்கள்? மைனஸ் 3y ப்ளஸ் 2. ப்ரூவ் தட் வந்துச்சு பாருங்கள். ஓகே, இதே ஸ்டைலில் இந்த வீடியோவும் நான் அனுப்புகிறேன். இன்னொரு தடவை நீங்கள் கவனமாக பார்த்துக்கலாம். ஓகேவா?